அனைவருக்கும் வணக்கம். பல்லவர்களின் பிரிவுகள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பல்லவர்கள், முற்கால பல்லவர்கள், இடைக்கால பல்லவர்கள், பிற்கால பல்லவர்கள் என்ற 3 பிரிவினர் உண்டு. முற்கால பல்லவர்கள் பற்றி பார்ப்போம். முற்கால பல்லவர்கள் பிராகிருத மொழியில் பட்டயங்களை வெளியிட்டனர். இவர்கள் தொடக்கத்தில் தமிழகத்திற்கு வடக்கே சாதவாகன பேரரசின் ஆட்சிக்கு உட்பட்ட சிற்றரசர்களாய் விளங்கினார். அப்பேரரசுக்கு திரை செலுத்தி காஞ்சிபுரத்திலிருந்து ஆட்சி செலுத்தினர். சாதவாகன பேரரசு கிபி 225 வீழ்ச்சியுற்றது. அதற்கு பின்னர் காஞ்சிபுரத்தில் பல்லவரே முழு ஆட்சி பொறுப்பையும் சுமார் கிபி 250 அளவில் ஏற்றுக்கொண்டனர். நாளடைவில் அவர்களுடைய ஆட்சியானது காஞ்சிபுரத்திலிருந்து கிருஷ்ணா நதி வரை விரிவடைய ஆரம்பித்தது. பல்லவர்கள் சாதவாகனருடன் தொடர்பு கொண்டிருந்ததால் சாதவாகனரின் மொழியாகிய பிராகிருத மொழியிலேயே தொடக்க காலத்தில் பட்டயங்களை வெளியிட்டனர். இப்பட்டயங்கள் மைதவொலு, கீரகதகல்லி என்னும் ஊர்களில் கிடைக்கப்பெற்றன. இப்பட்டயங்கள் வரலாற்று உண்மைகளை அவ்வளவாக தரவில்லை. ஆகையால் இவைகளை கொண்டு அக்காலத்து பல்லவ மன்னர்களை பற்றியும் அரசியல் பண்பாட்டு நிலைகளை பற்றியும் அவ்வளவாக புரிந்து கொள்ள முடியவில்லை. இருப்பினும் பப்பதேவன், சிம்மவர்மன், சிவகந்தவர்மன், விஷ்ணுகோபன் என்போர் முற்கால பல்லவர் என்று கூறப்படுகின்றனர். இவர்களுள் சிவகந்தவர்மன் முக்கியமானவன். முற்கால பல்லவர்களில் பப்பதேவன், சிவகந்தவர்மன், விசயகந்தவர்மன், இளவரசன் புத்தவர்மன், புத்தியங்குரன் ஆகிய 5 பெயர்கள் மைதகோலு, கீரகதவல்லி, குணபததேய என 3 இடங்களில் கிடைத்த பட்டயங்களின் மூலம் வெளிப்பட்டன. இவர்கள் காலத்தில் ஆந்திர பகுதியும் தொண்டை நாட்டின் வடபகுதியும் பல்லவ நாடாக விளங்கின. பப்பதேவன் பப்பதேவன் என்பது முற்கால பல்லவர் மன்னர்களில் முதல் மன்னனின் காரண பெயராகும். இவனுடைய உண்மையான பெயர் தெரியவில்லை. இவன் சிவகந்தவர்மன் என்ற பல்லவ மன்னன் வெளியிட்ட பட்டயம் ஒன்றில் சில்லரேக கொடுங்கா என்னும் ஊரை சிலருக்கு தானம் கொடுத்ததாக உள்ளது. இந்த ஊர் சாதவாகன ராட்டிரம் பகுதியில் உள்ளதால் இவன் ஆட்சியில் பல்லவர்கள் தமிழகத்துக்கு வரவில்லை என்று அறியலாம். பல்லவ மன்னவர்களுள் காஞ்சியை தலைநகராக முதலில் கொண்ட பேரரசன் பப்பதேவனின் மகனான சிவகந்தவர்மன் என்பவனே. மூலம் சர்க்கார் என்பவர் வெளியிட்ட நூலில் பப்பதேவன் பற்றி இன்னும் விரிவாக சில குறிப்புகள் காண கிடைக்கின்றன. அவைகள் பின்வருமாறு. 1. பப்பதேவனின் மகனான சிவகந்தவர்மன் காலம் பொ.பி. 300 முதல் 325 என்று கொள்ளத்தக்க சான்றுகள் உள்ளன. 2. இவன் வெளியிட்ட பட்டயத்தின் உரை பிராகிருதம் என்ற மொழியில் உள்ளது. 3. வட மன்னர்களான குசானர்களை பின்பற்றி 4ஆம் நூற்றாண்டு குப்தர்கள் தங்களை மகாராஜாதிராஜர் என கூறிக்கொண்டதை போல் இவனும் தன்னை கூறிக்கொண்டமைக்கான சான்றுகள் காண கிடைக்கின்றன. இவனுக்கு பின்வந்த பல்லவர்களான விஷ்ணுகோபன் சமுத்திரகுப்தனுடன் பொ.பி. 350 போரிட்டனர். இதனால் இந்த பப்பதேவன் ஆட்சி காலம் இவனுக்கு சற்று முந்திய ஆண்டு காலங்களே ஆகும் என்பதை தெளிவுடன் காண முடிகிறது. சிவகந்தவர்மன் சிவகந்தவர்மன் என்பவன் முற்கால பல்லவர் மன்னர்களுள் அறியப்படும் 2ஆம் பல்லவ மன்னனாவான். முற்கால பல்லவர்களில் முதலானவனின் பெயர் தெரியவில்லை. அவனுடைய மகனே இந்த சிவகந்தவர்மன். இவனின் பெயர் முற்கால பல்லவர்கள் வெளியிட்ட பிராகிருத மொழியில் காணப்படுகிறது. அடுத்தது பாரத்வாச கோத்திரம். இவன் தன்னையும் தன் முன்னோரையும் பாரத்வாசர் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறிக்கொண்டான். இவன் இளவரசனாக பதவியேற்று 10ஆம் வருடத்தில் விரிபரம் என்னும் சிற்றூரை 2 பிராமணர்களுக்கு தானம் கொடுத்தவன். இதற்கான பட்டய சான்றும் உள்ளது. அதன்படி இப்பட்டயத்தை காஞ்சியில் வெளியிட்டான். அதை ஆந்திர நாட்டின் பல்லவர் பகுதியை ஆண்ட சிற்றரசனுக்கு அனுப்பியுள்ளான். அரசருக்கெல்லாம் அரசன். இவன் வெளியிட்ட மற்றொரு பட்டயம் ஒன்றில் இவன் மகாராஜாதிராஜன் எனவும் அசுவமேதம், அக்னிட ஓமம், வாஜபேயம் போன்ற யாகங்களை செய்தவன் என்று குறிப்பிடப்படுகிறான். ஹிரதவல்லி என்ற தெலுங்கு நாட்டை சேர்ந்த ஊரில் வெளியிடப்பட்ட இப்பட்டயத்தில் தன் தந்தையான பப்பதேவன் என குறிப்பிடப்படும் பெயர் தெரியாத பல்லவ அரசனன் சில்லரேக கொடுங்கா என்னும் ஊரை சிலருக்கு தானம் கொடுத்ததை உறுதிப்படுத்த கொடுத்ததாக உள்ளது. இது இவன் 8ஆம் ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்டது. இவன் பேரரசன் என்று கொள்ளத்தக்க சான்றுகள். 1. இவன் அசுவமேத யாகம் செய்தது. 2. இவனின் தந்தை காஞ்சியில் எந்த பட்டயமும் வெளியிடவில்லை. மேலும்
ஒரு பட்டயத்தில் இவனுக்கு கீழடங்கிய தெலுங்கு நாட்டு அரசனுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக உள்ளது. அதன்படி இவன் தன் அரசை தெலுங்கு நாட்டிலிருந்து காஞ்சி வரையிலும் விரிவாக்கியவன் என்றும் காஞ்சி தலைநகராக முதலில் கொண்ட பேரரசன் என்றும் அறியலாம். இதை வைத்து இவன் பேரரசனாக ஆண்டவன் என்று தெளிவு பெற முடிகிறது. 3. சாதவாகன ராட்டிர வெற்றி. இவன் காலத்தில் சாதவாகனர் ஆண்ட பகுதிகளை இக்குவாகர் மற்றும் பிருகத் பலாயனர் என்னும் மன்னர்கள் அடுத்தடுத்து ஆண்டனர். அவர்களின் ஆட்சி காலத்தில் பல்லவர்கள் அந்நாட்டின் தெற்கு மாகாணத்தை ஆண்டனர். பல்லவர்கள் இவர்கள் இருவரையும் தோற்கடித்தனர். இவனது காலத்திலே இது நடந்ததை கொண்டும் இவன் தன் கீழடங்கிய ஆந்திர சிற்றரசனுக்கு ஆணை பட்டயம் வழங்கியதை கொண்டும் இவனை இக்குவாகரையும் பிருகத் பலாயனரையும் வெற்றி கொண்டான் என்பது தெளிவு. இவனது ஆட்சி காலம். மூலம். சருகார் என்பவர் வெளியிட்ட நூலில் இருந்து இவனை பற்றி கிடைத்த குறிப்புகள். 1. இவனது காலம் போபி 300 முதல் 325 என்று கொள்ளத்தக்க சான்றுகள். இவன் வெளியிட்ட பட்டயத்தின் உரை பிராகிருதம் என்ற மொழியில் உள்ளது. 3. வட மன்னர்களான குசானர்களை பின்பற்றி 4ஆம் நூற்றாண்டு குப்தர்கள் தங்களை மகா ராஜாதி ராஜர் என கூறிக்கொண்டதை போல் இவனும் தன்னை கூறிக்கொண்டமை. 4. இவனுக்கு பின் வந்த பல்லவர்களான விஷ்ணுகோபன் சமுத்திரகுப்தனுடன் போபி 350 போரிட்டனர். பின் குறிப்பு. கிமு கிபி என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதில் போபி என்பது முதலாம் லம்பகண்ண அரசு போபி 666 முதல் 429 என்பது இலங்கையை சேர்ந்த மன்னர்களால் நிறுவப்பட்ட விசயன் அரசு இறுதி காலம் முதல் ராசராட்டிர பாண்டியர் ஆட்சி தொடங்கும் வரை இருந்த காலமாகும். அடுத்தது விசயகந்தவர்மன். விசயகந்தவர்மன் என்பவன் முற்கால பல்லவர் பட்டயங்களில் குறிப்பிடப்படும் பல்லவ மன்னர்களில் 3ஆம் ஆனவன். இவனுக்கும் இவன் முன்னோனான சிவகந்தவர்மன் என்பவனுக்கும் என்ன உறவென தெரியவில்லை. இவன் காலத்தில் இளவரசனாக இருந்தவன் புத்தவர்மன். இந்த புத்தவர்மனின் மனைவி கொடுத்த தானத்தை குறிப்பிடும் பட்டயம் ஒன்றில் இந்த விசயகந்தவர்மன் பெயர் காணப்படுகிறது. இவனை பற்றி பெரிதாக வேறு எந்த குறிப்புகளும் காண கிடைக்கவில்லை. அடுத்தது இளவரசன் புத்தவர்மன். இளவரசன் புத்தவர்மன் என்பவன் முற்கால பல்லவர் பட்டயங்களில் குறிப்பிடப்படும் பல்லவர்களில் 4ஆம் ஆனவன். இவனுக்கும் இவன் காலத்தில் மன்னனாக இருந்த விசயகந்தவர்மன் என்பவனுக்கும் என்ன உறவென தெரியவில்லை. இவனின் மனைவி சாருதேவி, மகன் புத்தியங்குரன். சாருதேவி கொடுத்த தாளூரா நாராயணன் கோயில் தானத்தை குறிப்பிடும் பட்டயம் ஒன்றில் இந்த புத்தவர்மன் பெயர் காணப்படுகிறது. இவனை பற்றியும் பெரிதாக வேறு எந்த குறிப்புகளும் காண கிடைக்கவில்லை. இடைக்கால பல்லவர்கள். இடைக்கால பல்லவர்களின் காலம் கிபி 340 முதல் கிபி 615 வரை நீண்டது. அவர்களில் கீழ்கண்டவர்கள் குறிப்பிடத்தகுந்தவர்கள் ஆவர். 1. முதலாம் குமார விஷ்ணு. 2. முதலாம் கந்தவர்மன். 3. வீர கூர்ச்சவர்மன். 4. கந்த சிஷ்யன் எனப்பட்ட 2ஆம் கந்தவர்மன். 5. இளவரசன் விஷ்ணுகோபன். 6. புத்தவர்மனாகிய 2ஆம் குமார விஷ்ணு. 7. 2ஆம் சிம்மவர்மன். 8. 3ஆம் கந்தவர்மன். 9. 3ஆம் குமார விஷ்ணு என மேற்கண்ட பெயர்களின் விவரங்கள் கிடைக்கின்றன. 1. முதலாம் குமார விஷ்ணு. முதலாம் குமார விஷ்ணு என்பவன் காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆண்ட பல்லவர் மன்னர்களுள் ஒருவன். இவனது காலம் பற்றி போதிய ஆதாரங்கள் இல்லை. எனினும் இவன் பல்லவர் மரபினுள் 5ஆம் ஆனவன் என்றும் இவனது சோழதேச படையெடுப்பின் காலத்திலேயே காஞ்சி சோழர்களின் ஆட்சியிலிருந்து பல்லவர் ஆட்சிக்கு மாறியது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுவதை கொண்டும் இவனது காலம் போபி 250 முதல் 350களுக்குள் அடங்கிடும் என்பதை அறியலாம். 2. முதலாம் கந்தவர்மன். முதலாம் கந்தவர்மன் என்பவன் இடைக்கால பல்லவர்களுள் ஒருவன். இவனது பேரரான 2ஆம் கந்தவர்மனின் ஆட்சி காலம் கிபி 400 ஆரம்பிப்பதாலும் இவனது தந்தையான முதலாம் குமார விஷ்ணுவின் காலம் 4ஆம் நூற்றாண்டின் மத்திய பகுதி என தெரிவதாலும் இந்த முதலாம் கந்தவர்மனின் காலம் தோராயமாக கிபி 350 முதல் 375 என கொள்ள முடியும். இவனை பற்றி பெரிதாக சொல்வதற்கு இல்லை. 3. வீரகூர்ச்சவர்மன். வீரவர்மன் அல்லது வீரகூர்ச்சவர்மன் என்பவன் இடைக்கால பல்லவர்களில் ஒருவன். இவனது மகனான 2ஆம் கந்தவர்மனின் ஆட்சி காலம் கிபி 400 ஆரம்பிப்பதாலும்
இவனது பாட்டனான முதலாம் குமாரவிஷ்ணுவின் காலம் 4ஆம் நூற்றாண்டின் மத்திய பகுதி என தெரிவதாலும் இந்த முதலாம் கந்தவர்மனின் காலம் தோராயமாக கிபி 375 முதல் 400 என கொள்ள முடியும். இவனை பற்றியும் வரலாற்றில் பெரிதாக எந்த தகவல்களும் இல்லை. 4. 2ஆம் கந்தவர்மன். கந்த சிஷ்யன் எனப்பட்ட 2ஆம் கந்தவர்மன் என்பவன் இடைக்கால பல்லவர்களுள் ஒருவன். இவனது முதல் மகனான சிம்மவர்மனின் ஆட்சி காலம் கிபி 436 ஆரம்பிப்பதாலும் இந்த 2ஆம் கந்தவர்மன் பற்றிய பட்டயம் இவன் 33 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான் என்று தெரிவிப்பதாலும் இவன் தோராயமாக கிபி 400 முதல் 436 வரை ஆண்டதாக கொள்ள முடியும். இவனுக்கு முதலாம் சிம்மவர்மன், 2ஆம் விஷ்ணுகோபன், 2ஆம் குமாரவிஷ்ணு என்ற 3 மகன்கள் இருந்தனர். இம்மூவரின் கீழ் வந்தவர்கள் மாறி மாறி காஞ்சியை ஆண்டதால் இவனுக்கு பின் வந்த மன்னர்களின் வரிசை மற்றும் காலத்தை கணிப்பதில் பல சிக்கல்கள் உள்ளதாக வரலாற்றாளர்கள் கருதுகின்றனர். 5. இளவரசன் விஷ்ணுகோபன். இளவரசன் விஷ்ணுகோபன் என்பவன் இடைக்கால பல்லவர்களுள் ஒருவன். இவனது ஆட்சி காலம் மிக குறுகியதே. இவனது காலத்தில் இவன் பெரிதாக எதையும் செய்யவில்லை. இவனை பற்றிய தகவல்களும் பெரிதாக காண கிடைக்கவில்லை. 6. 2ஆம் குமாரவிஷ்ணு. புத்தவர்மனாகிய 2ஆம் குமாரவிஷ்ணு என்பவன் இடைக்கால பல்லவர்களுள் ஒருவன். இவனது தந்தையான 2ஆம் கந்தவர்மன் என்ற கந்த சிஷ்யன் வாகாடக அரசனாக கருதப்படும் சத்தியசேனனிடமிருந்து காஞ்சி அருகிலுள்ள பெரிய கடிகாவை மீட்டான் என்றும் அதற்கு பின் காஞ்சி குமாரவிஷ்ணு என்ற இந்த பல்லவன் ஆண்டான் என்பது பட்டய தகவல் என்பதாலும் இவனது காலம் ஏறக்குறைய இவனது சகோதரர்களான முதலாம் சிம்மவர்மன் மற்றும் 2ஆம் விஷ்ணுகோபன் காலமான கிபி 436 முதல் 460 என கொள்ளலாம். 7. 2ஆம் சிம்மவர்மன். 2ஆம் சிம்மவர்மன் என்பவன் இடைக்கால பல்லவர் மன்னர்களுள் ஒருவன். 4ஆம் பல்லவர் கதம்பர் போரின் போது திருப்பர் வதத்தை ஆண்ட மரபினருள் முதல்வன் முதலாம் கிருஷ்ணவர்மன். இவன் காகுத்த வர்மன் மகனாவான். இந்த கிருஷ்ணவர்மன் காஞ்சி அரசனிடம் படு தோல்வியடைந்தான். அந்த காஞ்சி மன்னன் இவனாகவே இருக்கக்கூடும் என்பது வரலாற்றாளர்கள் கணிப்பு. அதனால் இவனது காலம் 5ஆம் நூற்றாண்டின் முக்கால் பகுதியான கிபி 475 இருந்தது என கொள்ளலாம். 8. 3ஆம் கந்தவர்மன். 3ஆம் கந்தவர்மன் என்பவன் இடைக்கால பல்லவர்களுள் ஒருவன். இவனது தந்தையான முதலாம் சிம்மவர்மன் காலம் கிபி 436 முதல் 458 என்பதாலும் சிம்மவர்மன் மற்றும் கந்தவர்மன் என்ற 2 பல்லவ அரசர்களால் நான் அரச கட்டில் ஏறினேன் என்று 5ஆம் நூற்றாண்டு மத்தியில் வாழ்ந்த கங்கர் அரசனான 2ஆம் மாதவன் கூறுவதாலும் இவனுடைய காலம் கிபி 460 முதல் 475 என்று ஆராய்ச்சியாளர்கள் கொள்கின்றனர். 9. 3ஆம் குமாரவிஷ்ணு. 3ஆம் குமாரவிஷ்ணு என்பவன் இடைக்கால பல்லவர்களுள் ஒருவன். இவனது பெரிய தந்தையர்கள் வழி அண்ணன்களான முதலாம் நந்திவர்மன் மற்றும் 3ஆம் விஷ்ணுகோபன் ஆகியோரின் காலத்தை கொண்டு இவனது காலமும் 6ஆம் நூற்றாண்டின் முக்கால் பகுதியில் அமைந்ததாக கொள்ளலாம். அடுத்ததாக பிற்கால பல்லவர்களின் மரபு. பல்லவர் மரபில் பிற்கால பல்லவர்களே அதிகம் சிறப்பை பெற்றவர்கள். பிற்கால பல்லவர்களில் சிம்ம விஷ்ணுவின் மரபில் வந்த முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன், 2ஆம் மகேந்திரவர்மன், பரமேஸ்வரவர்மன், 2ஆம் நரசிம்மவர்மன், அவன் மகன் 3ஆம் மகேந்திரவர்மன் என ஒரு மரபு நீள்கிறது. பிற்கால பல்லவர்களின் பிந்தைய தலைமுறையினரில் பரமேஸ்வரவர்மனும் ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்ட 2ஆம் நரசிம்மனும் சிறப்புற்ற மன்னர்கள் ஆவார். இவர்கள் காலத்தில்தான் இன்றும் நிலைத்திருக்கும் மாமல்லபுரத்து கலை செல்வங்கள் உருவாக்கப்பட்டன. இவர்களை பற்றி கல்வெட்டுகளில் இருந்து கிடைத்துள்ள சில குறிப்புகளை காண்போம். 1. சிம்மவிஷ்ணு. சிம்மவிஷ்ணு அல்லது அவனி சிம்மன் ஒரு பல்லவ அரசன் ஆவான். 3ஆம் சிம்மவர்மனின் மகனான சிம்மவிஷ்ணு களப்பிரரின் ஆட்சியை வீழ்த்தி மீண்டும் பல்லவர் ஆட்சியை தொண்டை மண்டலத்தில் நிறுவினான். காஞ்சிக்கு தெற்கிலும் தன் ராஜ்யத்தை விரிவுபடுத்திய முதல் பல்லவ அரசன் சிம்மவிஷ்ணு ஆவான். சிம்மவிஷ்ணுவின் ஆட்சி காலத்திற்கு உட்பட்ட கல்வெட்டுகளோ செப்பேடு சாசனங்களோ கிடைக்கப்பெறாத நிலையில் அவனுக்கு பின் ஆண்ட பல்லவர்களின் கல்வெட்டுகள் மற்றும் செப்பேடு சாசனங்கள் மூலமே இம்மன்னனை பற்றி அறிய முடிகின்றது. சிம்மவிஷ்ணுவின் மகனான மகேந்திரவர்மன் இயற்றிய மட்ட விலாச பிரஹசனம் என்னும் சமஸ்கிருத நாடகத்தில் சிம்மவிஷ்ணு பல நாடுகளை வெற்றி கொண்ட பேரரசனாய் சித்தரிக்கப்பட்டுள்ளான்.
ஆட்சி காலம். சிம்மவிஷ்ணு ஆட்சி காலம் இதுவரை உறுதியாய் அறியப்படவில்லை. சமீபகால சாசன ஆராய்ச்சிகள் இக்காலம் கிபி 537 முதல் 570 வரை என சான்று உரைக்கின்றன. சிம்ம விஷ்ணுவின் ஆட்சி காலம் கிபி 575 முதல் 615 வரை என ஒரு சாரார் கருதுகின்றன. ராஜ்ய விரிவாக்கம். சிம்ம விஷ்ணு முடியேற்ற காலத்தில் பல்லவ ராஜ்யம் வீழ்ச்சியடைந்து கொண்டிருந்தது. தென்னிந்திய தீபகற்பம் 5 சாம்ராஜ்யங்களாய் ஆளப்பெற்றது. தமிழ்நாடு மற்றும் இலங்கை பகுதிகள் பல்லவர் சோழ பாண்டியர்களாலும், கேரளம் சேரர்களாலும், கர்நாடகம் சாளுக்கியர்களாலும் ஆளப்பட்டன. 6ஆம் நூற்றாண்டின் மத்தியில் சிம்மவிஷ்ணு சோழர் சேரர் பாண்டியர்களை ஒடுக்கி காஞ்சியை தலைநகராய் கொண்டு பல்லவ ராஜ்யத்தை பரப்பினான். இதன் பின்னர் அமைந்த பல்லவ வம்சாவளியே பிற்கால பல்லவர் என அறியப்படுகின்றன. 2 நூற்றாண்டுகள் நீடித்த பல போர்களுக்கு காரணமான பல்லவ சாளுக்கிய பகைமை தொடங்கியது சிம்ம விஷ்ணுவின் காலத்தில்தான். சமய சார்பு. சிம்ம விஷ்ணு விஷ்ணு பக்தன் ஆவான். அதனால் அவன் வைணவத்தை பின்பற்றினான் என அறியலாம். இது குறிப்பிடத்தக்கது. ஏனெனில் இவன் மகன் மகேந்திரவனும் முதலில் சமண சம்மதத்தை பின்பற்றி பின்னரே சைவத்திற்கு மாற்றப்பட்டான். மகாபலிபுரத்தில் உள்ள ஆதிவராகர் குடைவரை கோவிலில் சிம்ம விஷ்ணுவின் சிற்பத்தை காணலாம். முடித்தொடர்ச்சி. சிம்ம விஷ்ணுவிற்கு பின் அவன் மகனும் புகழ்பெற்ற பல்லவ அரசர்களில் ஒருவனுமான மகேந்திரவர்மன் முடியேற்றான். 2. முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன். மகேந்திரவர்மன் கிபி 600 முதல் 630 வரை தமிழ்நாட்டின் வடபகுதிகளை ஆண்ட பல்லவ அரசனாவான். இவனே வரலாற்றாளர்களால் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் என குறிப்பிடப்படுகிறான். இவன் களப்பிரரை ஒடுக்கி மீண்டும் பல்லவ அரசு நிறுவிய சிம்ம விஷ்ணுவின் மகனாவான். இவனது ஆட்சி காலத்தில் தான் சாளுக்கிய பேரரசன் 2ஆம் புலிகேசி காஞ்சியின் மீது படையெடுத்தான். புலிகேசியால் காஞ்சி முற்றுகையிடப்பட்டு பல்லவ படைகள் தோற்கடிக்கப்பட்டது. அந்நிலையில் பல்லவர்களின் எழுச்சி ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. புலிகேசி ஆரம்ப காலத்தில் பல்லவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினான். மற்றபடி முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் கிபி 630 வரை ஆட்சியில் இருந்தான் என்பதில் கருத்தொற்றுமை இருந்தபோதிலும் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஆண்டு எது என்பதில் கருத்து வேறுபாடு காணப்படுகின்றது. ஆய்வாளர்கள் இவ்வாண்டை கிபி 600, 610, 615 என பலவாறாக குறிப்பிடுகின்றனர். மகேந்திரவர்மன் இலக்கியம் மற்றும் கட்டிடக்கலையை போற்றியதோடு அவை வளரவும் வழி செய்தான். புகழ்பெற்ற குடைவரை கோயில் கலையின் முன்னோடி இவ்வரசனே. மகேந்திரவர்மன் தான் கட்டிய மண்டகப்பட்டு குடைவரை கோவிலின் கல்வெட்டில் மரம், செங்கல் மற்றும் சுண்ணாம்பு கலவையின்றி இக்கோவிலை கட்டியதாக அறிவித்துள்ளான். மகேந்திரவர்மனின் சிறந்த குடைவரை கோவில்களில் சிலவற்றை மகாபலிபுரத்தில் காணலாம். மத்த விலாச பிரஹசனம் என்னும் சமஸ்கிருத நாடகத்தையும் இவன் இயற்றியுள்ளான். இது சைவ மற்றும் பௌத்த துறவிகளை மையமாய் கொண்ட ஒரு நகைச்சுவை நாடகமாகும். மகேந்திரவர்மன் இடையில் சமண மதத்தை தழுவியிருந்தான். பின்னர் சைவ நாயன்மார்களில் ஒருவரான அப்பரால் தன் நோய் தீர்க்க பெற்று மீண்டும் சைவ சமயத்திற்கு மாறினான் என்று அறிகின்றோம். மகேந்திரவர்மனை அடுத்து பல்லவ அரசர்களில் மிக புகழ் பெற்றவனும் மகேந்திரவர்மன் மகனுமான நரசிம்மவர்மன் அரியணை ஏறினான். முதலாம் நரசிம்மம் பல்லவன். புகழ்பெற்ற பல்லவ மன்னனான மகேந்திரவர்மனுக்கு பின்னர் அவன் மகன் நரசிம்மவர்மன் கிபி 630 முதல் 668 வரை என்னும் பெயருடன் ஆட்சிக்கு வந்தான். காஞ்சி பல்லவ மன்னர்களில் பல வழிகளிலும் சிறப்பு பெற்றவனாக போற்றப்படுபவன் இவனாவான். இவரது காலத்திலேயே பல்லவர் குலம் மிகவும் சிறப்புற்று விளங்கியது. இவரது ஆட்சி காலத்தில் பல்லவ ராஜ்யம் வடக்கில் கிருஷ்ண ஆறு முதல் தெற்கில் மதுரை வரை பரந்து காணப்பட்டது. நரசிம்ம பல்லவரின் ஆட்சி காலத்திலேயே அப்பர், திருஞான சம்பந்தர், திருத்தொண்டர் போன்ற சைவ நாயன்மார்கள் வாழ்ந்ததாக தமிழ் இலக்கியங்களில் கூறப்படுகின்றன. அக்காலத்தில் பல்லவர்களின் எதிரிகளாக விளங்கிய சாளுக்கியரை வெற்றி கொண்டு அவர்கள் வீழ்ச்சிக்கு காரணமாக விளங்கியவன் இவன். இவன் சிறந்த மல்யுத்த வீரனாய் திகழ்ந்ததால் மாமல்லன் என்ற பட்டம் பெற்றான். இவன் நினைவாகவே மாமல்லபுரம் என்ற துறைமுக நகரம் ஏற்படுத்தப்பட்டது. அரசியல், கலை போன்ற துறைகளில் இவனது சாதனைகள் வரலாற்று முக்கியத்துவம் கொண்டவை. சாளுக்கியர்களுடன் போர். மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் சாளுக்கிய அரசனான புலிகேசி காஞ்சி மீது படையெடுத்து காஞ்சி நகரை முற்றுகையிட்டான். இப்போரில் மகேந்திரவர்மன் இறக்க நேரிட்டது. இதற்கு பழிவாங்கும் முகமாக அவரது மகன் நரசிம்மவர்மன் கிபி 642 வாதாபி நகர் மீது படையெடுத்தான். இப்படையில் 1,00,000 காலாட் வீரர்களும் 50,000 குதிரை வீரர்களும்
12,000 யானைகளும் இருந்ததாக கல்வெட்டுகளிலும் இலக்கியங்களிலும் கூறப்படுகின்றன. இம்மாபெரும் படையெடுப்பை படைத்தளபதி பரஞ்சோதி முன் நின்று நடத்தி வாதாபி நகரை எரித்து பல்லவ குலத்திற்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்கினர். இந்த வெற்றிக்கு பிறகு நரசிம்மவர்மன் வாதாபி கொண்டான் என்ற பெயரால் அழைக்கப்பட்டான். படைத்தளபதி பரஞ்சோதி பிற்பாடு 63 நாயன்மார்களில் ஒருத்தராக மாறி சைவத்திற்கு அரும்பணி புரிந்தார். முதலாம் நரசிம்ம பல்லவன் காலம் தமிழக வரலாற்றில் ஒரு பொற்காலம் என போற்றப்படுகிறது. இவனது காலத்தில்தான் வாணிபமும் பெருகியது. இலங்கை வரையில் தனது செல்வாக்கு நிலைநிறுத்தியவன் இவன். 4. இரண்டாம் மகேந்திரவர்மன். இரண்டாம் மகேந்திரவர்மன் என்பவன் பல்லவ மரபை சார்ந்த ஒரு மன்னன் ஆவான். இவன் கிபி 668 முதல் 672 காலகட்டத்தில் தென்னிந்தியாவை ஆட்சி செய்தவன். இவன் முதலாம் நரசிம்மவர்மனின் மகனாவான். இவனுக்கு பின் இவனது மகன் முதலாம் பரமேஸ்வரவர்மன் ஆட்சிக்கு வந்தான். இவனது காலத்தில் தமிழ் வரலாற்றில் பெரிதாக ஏதும் நடந்ததாக தெரியவில்லை. முதலாம் பரமேஸ்வரவர்மன் தென்னிந்தியாவை ஆண்ட பல்லவ மன்னர்களில் ஒருவனாவான். இரண்டாம் மகேந்திரவர்மனுக்கு பிறகு பல்லவ மன்னனாக முதலாம் பரமேஸ்வரவர்மன் பதவியேற்றான். இம்மன்னனின் பாட்டனார் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் பல்லவர்கள் சாளுக்கியர்களையும் வாதாபி மன்னர்களையும் வென்று தென்னிந்தியாவில் பலம் வாய்ந்த பல்லவர் ஆட்சியை நிறுவியிருந்தான். பரமேஸ்வரவர்மன் அரசியல் மற்றும் போர் விவகாரங்களில் தேர்ந்த மன்னனாக இருந்தான். இலக்கியங்களில் ஆர்வம் கொண்டிருந்த இவன் சிவபெருமானுக்கு பல ஆலயங்கள் எழுப்பிவித்தான். இம்மன்னனின் ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக முதலாம் விக்ரமாதித்யன் தலைமையிலான சாளுக்கிய படைகளுடன் போர்கள் நடந்த வண்ணம் இருந்தன. முதலாம் விக்ரமாதித்யன் பரமேஸ்வரவர்மனின் பாட்டனான முதலாம் நரசிம்மவர்மனுடன் போர்கள் புரிந்தார். இந்த முதலாம் விக்ரமாதித்தன் இதர கன்னட மன்னர்கள் மற்றும் மதுரை ஆண்ட பாண்டிய மன்னர்களுடன் தோழமை கொண்டிருந்தான். இவனது காலத்திலும் சாளுக்கியர்கள் எனப்பட்ட கன்னட அரசர்கள் தமிழர்களுக்கு பெரும் தலைவலியாக இருந்தனர். எனினும் முதலாம் பரமேஸ்வரவர்மன் அனைத்து பகையையும் திறம்பட சமாளித்தான். 6. இரண்டாம் நரசிம்ம பல்லவன். ராஜசிம்மன் என அழைக்கப்பட்ட இரண்டாம் நரசிம்ம பல்லவன் புகழ்பெற்ற பல்லவ மன்னர்களில் ஒருவன். இவன் பல்லவ நாட்டில் 40 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தான். சாளுக்கியர்களுடைய தொல்லைகள் குறைந்திருந்த காரணத்தால் இவனுடைய ஆட்சி காலத்தில் பெரும்பகுதி அமைதி காலமாக விளங்கியது எனலாம். இதனால் சமயம், இலக்கியம், கட்டிடக்கலை முதலிய துறைகளில் ஆக்கப்பணிகள் நடைபெற்றன. இரண்டாம் நரசிம்ம பல்லவ மன்னனால் கட்டப்பட்ட மாமல்லபுரத்தின் கோவில் மற்றும் கல்வெட்டுகள் மூலமாக இவன் ஒரு சைவன் என்பதை அறியலாம். இதனால் இவன் காலத்தில் சைவ சமயம் முனைப்புடன் முன்னேற்றம் கண்டது. பல கோயில்களையும் எழுப்பியுள்ளான். சமஸ்கிருத இலக்கிய இலக்கண வளர்ச்சியில் ராஜசிம்மன் பெரிதும் அக்கறை காட்டியதாக தெரிகின்றது. சமஸ்கிருத புலவர்களை இவன் ஆதரித்து வந்தான். மாமல்லபுர கடற்கரையில் அமைந்துள்ள கடற்கரை கோயில்கள் என அறியப்படுகின்ற கோவில்கள் ராஜசிம்மனால் கட்டுவிக்கப்பட்டவையே. இரண்டாம் நரசிம்ம பல்லவ மன்னனால் கட்டப்பட்ட மாமல்லபுரம் கோவில் எழில் மிகுந்த சிற்பங்களுடன் கூடிய புகழ்பெற்ற கைலாசநாதர் கோயிலும் இவன் திருப்பணியே ஆகும். இவனது ஆட்சியின் இறுதி காலத்தில் சாளுக்கியரினால் மீண்டும் தொல்லைகள் ஆரம்பித்தன. அவர்களுடன் ஏற்பட்ட போரில் தனது மூத்த மகனை இழந்தான். இதன் பின் சிறிது காலத்தில் ராஜசிம்மனும் இறந்தான். இதற்கு மேலும் பல்லவ ராஜ்யம் கிபி 890 வரையில் தொடர்ந்தது. பின்னர் பாண்டியர்களால் அழிவுற்றது. நன்றி, வணக்கம். தொடரும்.